ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் எல்லையில் ஒரு சிறிய குடிசை. அதில் ஆர்வன் 12 வயது மற்றும் அவன் தங்கை மித்ரா 9 வயது வாழ்ந்தார்கள். அவர்களின் தந்தை ஒரு மரக்கட்டி வெட்டுபவர். தாய் நீண்ட காலமாக நோயால் படுக்கையிலேயே இருந்தாள். ஒரு நாள் கடும் பசி, அரிசியும் இல்லை. அப்பா மனம் உடைந்து சொன்னார், காட்டுக்குள் போய் பழங்கள் தேடி வரலாமா? ஆர்வன் தைரியமாக சம்மதித்தான். மித்ரா பயந்தாலும் அண்ணனை விட்டு போக மனமில்லை. அவர்கள் நடந்து நடந்து காட்டின் நடுவில் ஒளி மின்னும் ஒரு வீடு. அந்த வீடு சுவர் சர்க்கரை, கூரை லட்டு, ஜன்னல் ஜெல்லி, கதவு சாக்லேட். மித்ரா ஆச்சரியத்தில், அண்ணா கனவா இது? ஆர்வன் மெதுவாக ஒரு சுவரை உடைத்தான். இனிப்பு. உண்மை. அவர்கள் சாப்பிடும் அதே நொடி கிரர் கிரர் ஒரு கரகரப்பான சிரிப்பு. ஒரு முதிய கிழவி வெளியே வந்தாள். முகம் சுருக்கம், கண்கள் பச்சை ஒளி. ஓ என் செல்லக் குழந்தைகளே, பசிக்குதா? அவள் இனிமையாக பேசினாள். உணவு கொடுத்தாள். பாலில் ஏதோ கலந்திருந்தது. அடுத்த நொடி இருவரும் மயங்கி விழுந்தார்கள். இரும்பு கூண்டு. மித்ரா. அவள் சமையலறையில் வேலை செய்ய வைக்கப்பட்டாள். கிழவி சிரித்தாள். நீ கொழுத்த பிறகு என் உணவு. ஆர்வனை தினமும் விரலை நீட்ட சொல்லி பார்த்தாள். ஆனால் ஆர்வன் புத்திசாலி. எலும்பு துண்டை நீட்டினான். இன்னும் ஒல்லியா இருக்கிறாய் என்று கிழவி கோபப்பட்டாள். ஒருநாள் மித்ரா தரையில் ஒரு ஒளிரும் நெக்லஸ் பார்த்தாள். அது கிழவியின் கழுத்திலிருந்து விழுந்திருந்தது. அதை தொட்டவுடன் விச் விச் ஒரு குரல். இந்த நெக்லஸ் உண்மையான அன்பு உள்ளவர்களை காப்பாற்றும். கிழவி ஒருநாள் மித்ராவை அடுப்பை பார்க்க சொல்லி அழைத்தாள். உள்ளே தலை வை, தீ சரியா இருக்கா? மித்ரா பயந்தாலும் நெக்லஸை பிடித்தாள். அந்த நொடி கிழவியின் சக்தி குறைந்தது. மித்ரா தைரியமாக கிழவியை அடுப்புக்குள் தள்ளினாள். பூம். மந்திரம் உடைந்தது. மிட்டாய் வீடு சாதாரண கல்லாக மாறியது. கூண்டு திறந்தது. ஆர்வன் ஓடி வந்து தங்கை அணைத்தான். நெக்லஸ் ஒளி காட்டியது. காட்டின் வெளியே செல்லும் பாதை. அவர்கள் நடந்து நடந்து வீட்டை கண்டார்கள். அம்மா நலம் பெற்றாள். அப்பா அழுதார். நெக்லஸ். அது ஒளியாகி காற்றில் மறைந்தது.